நான் உங்கள் நவீன் விக்னேஷ். ஏ அந்த பொண்ணை பாறேன், அப்படியே செம்ம அழகாக இருக்கால, அப்படியே ஃபேராக. அந்த பையனை பாறேன்டி, அப்படியே டாலாக ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை யாராவது கமெண்ட் பண்ணால், நம்மளோட லுக்ஸை பற்றி யாராவது கமெண்ட் பண்ணாலோ, இல்லை நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னால் நமக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குங்கல்ல. அப்படியே நம்ம ரொம்ப துள்ளி குதிப்போம், அந்த உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். கரெக்டுங்களா? பட் எவ்வளோ பேர் வந்து நேச்சுரலாக அழகாக இருக்க முடியும்? அவர் இந்த சொசைட்டியோட டெஃபினேஷனை பேஸ் பண்ணி இதுதான் அழகு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ண முடியும்? 10ல் ஒருத்தர் இல்லை 2 பேர், அவ்வளோதானே. அப்படின்னா மீதி இருக்க 7-8 பேர் என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் 2 டைலாக்ஸ் சொன்னேங்கல்ல, அந்த மாதிரி மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட டைலாக்ஸ் கேட்கும். அந்த கருவாயம் வராண்டா, அந்த கருவாச்சி வரா, அந்த நெட்டை கொக்கு வருது, அந்த குள்ளச்சி வரா, அந்த குண்டம்மா வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களோட லுக்ஸை வச்சு, இல்லை கலரை வச்சு, இல்லை பாடி ஷேப்பை வச்சு அவங்கள கலாய்க்கிறது, இல்லை ரொம்ப கேஷுவலாக அது கலாய்க்கிறதுன்னு கூட இல்லாமல் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரியே ஆகிட்டு அது யதார்த்தமாக பேசுறது கூட இங்கே ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சுங்கல்ல. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு ஃபேன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ப்ரோ, இந்த மாதிரி அக்லியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க ப்ரோ, நிறைய பேர் ரொம்ப கலாய்க்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்க்கிறாங்க, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த மெசேஜ் படிக்கும்போதே. ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்காஸ்ட்டுக்கானது. லுக்ஸ் வந்து உண்மையிலேயே முக்கியமாக இல்லையா? நம்மளோட லுக்ஸை வச்சு ஒரு சிலர் நம்மளை கலாய்ச்சாலோ இல்லை ஹர்ட் பண்ணாலோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்து எப்படி லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுறது டிஸ்பைட் அவர் லுக்ஸ், இந்த வாரம் நம்ம அதான் பேச போகிறோம். பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் கூட வந்து நீங்கள் லைவாக இன்ட்ராக்ட் பண்ணணும், என் கூட வந்து நீங்கள் லைவாக பேசணும், ஆர் என்னை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து எவ்ரி ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் லைவாக வருவேன். லைவாக வந்து நிறைய அழகான விஷயங்கள் பேசுவேன், ஃபேன்ஸ் கூட கேம்ஸ் நான் விளையாடுவேன், கொஞ்சம் டீசெண்டாக பாடக்கூட நான் செய்வேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதயத்தின் குரலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலோ, ஆர் இதயத்தின் குரலில் வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே 9 மணிக்கு லைவ் நடக்கும், இன்ஸ்டாகிராம் லைவ் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வாரமும் நீங்கள் லைவுக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் என் கூட நீங்கள் லைவாக கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், சரியா? ஸோ பேஜோட நேம் வந்து idhyathin.kural. லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வாரத்துக்கான டாபிக் உள்ள போவோம். பாடி ஷேமிங்கை எப்படி வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ முதல் விஷயம் வந்து, இந்த மாதிரி வந்து நம்மளை கலாய்க்கிறாங்கல்ல, கருப்பாக இருக்கும், இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கும், அது இது பாடி ஷேப் ப்ராப்பராக இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளை கலாய்க்கிறாங்கல்ல, ரொம்ப ஆக்வர்டாக இல்லை அக்லியாக இல்லை ரொம்ப பிலோப்பாராக கலாய்க்கிறாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இக்னோர் பண்ணுறது, ஆர் அதை எப்படி ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறங்க, அதை பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குவாலிட்டி ஹியூமனுக்கு, ஒரு வளர்ந்து வர ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப அவசியம், இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து எம்பத்தி. அதாவது வந்து நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம், ஒரு வார்த்தையை பேசுகிறோம், அவர் ஒரு செயலை பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து அது மூலமாக வேறு யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அது மூலமாக வேறு யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே கன்சர்ன் இருக்கணும். அண்ட் அப்படி யோசிக்கிறவங்க தான் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஹியூமன், ஒரு குட் ஹியூமன் என்னை பொறுத்த வரைக்கும், சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தங்களை நம்ம இப்படிலாம் கலாய்க்கிறோம், ஒருத்தங்களோட நிறத்தை வச்சு இல்லை உருவத்தை வச்சு இப்படிலாம் கலாய்க்கிறோம், ஆர் கலாய்க்கிறது கூட இல்லை, ஓப்பனாகவே அவங்கள ஹர்ட் பண்ணுறோம். இது வந்து அவங்களை கஷ்டப்படுத்தும், இதனால் அவங்க அழுவாங்க, இல்லை அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும், தன்னை பற்றினா அவங்களுக்கு இருக்க அந்த செல்ஃப் இமேஜ் இதுவாகும், he or she will become a different person. அவங்களோட லைஃப்பில் வந்து நாம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட ரியலைஸ் பண்ணாமல் அது வந்து ரொம்ப ஜாலியாகவோ இல்லை அது வந்து ஒரு காமெடின்னு நினச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் வந்து எம்பத்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களாம் ஹியூமன்ஸ் தானே, எனக்கு தெரியலங்க. ஸோ இப்படிலாம் ஒருத்தங்க பண்ண முடியும் அப்படிங்கும்போது வந்து ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் அவங்களோட வே ஆஃப் திங்கிங், அவங்களோட மெச்சூரிட்டி லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் வந்து பர்சனலாக வந்து யாரோட ஒப்பீனியனெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பேன் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, என்னோட வெல்விஷர்ஸ், என்னோட அக்கா தங்கச்சி, இல்லை ஒரு க்ளோஸாக இருக்க ஜூனியர் சீனியர்,
அப்பா அம்மா அவங்களோட ஒப்பீனியனை நான் சீரியஸாக எடுத்துப்பேனே தவிர ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஏதாவது சொல்கிறாங்க ஏன்னா அப்படின்னா வந்து அந்த ஒப்பீனியனை நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் ஐ நோ தே ஜஸ்ட் தேர்ட் பர்சன் அண்ட் அவங்களுக்கு வந்து என் வாழ்க்கையை பற்றி அவ்வளோ அக்கறை இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ இன்கேஸ் உங்களை யாராவது கலாய்ச்சா கூட, இன்கேஸ் உங்களை யாராவது வந்து பாடி ஷேமிங் பண்ணால் கூட வந்து அவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவங்க வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் இல்லை செகண்ட் பர்சன் இல்லை ஒரு குவாலிட்டி ஹியூமன் அப்படின்னு குவாலிஃபை ஆகிறதுக்கான பேசிக்ஸே மீட் பண்ணாத ஒரு பர்சன் கலாய்ச்சா அது எதுக்கு நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்? ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லை, அந்த ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு ஹியூமனை எப்படி ட்ரீட் பண்ணணும் இப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறது கூட தெரியல. ஸோ இன்ஃபேக்ட் இங்கே வந்து குறை நம்ம கிட்ட இருக்கா இல்லை அவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம போய் பெருசாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை நண்பா நண்பி. ஓகேவா? நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நம்ம இதனால வந்து எவ்வளோ டஃப் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணுறோம், இந்த ஒரு விஷயத்தினால நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் நாட் டேக் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் டூ சீரியஸ்லி. சரிங்களா? இதுதான் வந்து நான் முதல் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து லுக்ஸுங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயங்க. ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் வந்து கருப்பாக இருந்தால் வந்து அழகுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் வந்து வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடாதும்பாங்க, ஒரு சிலர் ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் இங்கே மாறும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு அழகாக தெரிகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு அழகாக தெரியாமல் போகலாம். தட் இஸ் நேச்சர். ஓகேங்களா? அண்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்க லுக்ஸோ இல்லை உருவமோ இல்லை முக அமைப்போ அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணும், அதை வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டராக எடுத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லைஃப்பில் வந்து நம்ம பண்ணுற செயல் தான் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மரியாதை இருக்கணுமே தவிர நம்ம எப்படி இருக்கோம், இவன் அழகாக இருக்கா இவன் அழகாக இருக்கான் அப்படிங்கிறனா நமக்கு ரெஸ்பெக்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஒரு உன்னதமான ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க் பண்ணுறோம், நிறைய பேருக்கு டீச் பண்ணுறோம், ஒரு நல்ல கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறோம், ஒரு குட்டி குட்டி பப்பீஸை நம்ம பார்த்துக்கிறோம். அப்படிங்கும்போது வந்து அதுக்குன்னே நமக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரும். நிறைய பேர் நம்மளை அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும். நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பட் 10 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்களா? 10 வருஷம் கழிச்சு அந்த லுக்ஸ் நமக்கு இருக்குமான்னு கேட்டாலே வந்து ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி தான். சரிங்களா? ஸோ நம்மள ஒருத்தங்க கலாய்க்கிறாங்க அப்படிங்கும் போது வந்து அதுக்கான ரியாக்ஷன் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து அதை நினச்சி பயந்து ஓடி ஐயோ இனிமேல் வந்து நான் வெளி உலகத்தையே பார்க்க மாட்டேன், இனிமேல் வந்து இவங்க முன்னாடி நான் போக மாட்டேன், இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன், இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் நான் வேர் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் பப்ளிக் பிளேஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கலாம். இல்லைனா வந்து ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, என்னோடய லுக்ஸை வச்சு, என்னோடய பல்லை வச்சு, என்னோடய கண்ணாடியை வச்சு, என்னோடய முடியை வச்சு, என்னோட மார்பகங்களை வச்சு, என்னோட உடல் அமைப்பை வச்சு இப்படிலாம் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கல்ல. ஆமாங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேர் வெளில பேச மாட்டுறாங்க. பட் பொண்ணுங்களோட மார்பகங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு கூட இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன மார்பகங்கள் இருக்குது, ஒரு சிலருக்கு பெரிய மார்பகங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சின்னதாக இருந்தால் வந்து ஒரு பெரிய கௌரவ குறைச்சல், பசங்க பார்க்க மாட்டாங்க, சொசைட்டி அப்படி பேசும். சி என்னங்க இதெல்லாம் எப்படிலாம் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன். எப்படிலாம் கண்டிஷன் பண்ணி வச்சு ஒரு சிலரை வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறோம் பாருங்களேன். சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஷேம் ஆன் அஸ் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, என்னோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கான இடம் இது கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்போது வந்து அதை நினச்சி ஓடி போய் ஒதுங்காமல் வேற மாதிரி அதை யோசிக்கலாம். என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, என்னோட உருவத்தை வச்சு இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படி பேசுகிற இதே வாயால் ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வேற மாதிரி பேச வைக்க போகிறேன். நவீன் ஸ்கூலில் இப்படி இருந்தான்டா, பட் இப்போ எப்படி இருக்கான்னு பாரு. சூர்யா வந்து ஸ்கூலில் இப்படி இருந்தான், காலேஜ் படிக்கிறவங்க இப்படி இருந்தான், இப்போ இவ்வளோ பெரிய பையனாக மாறி இல்லை இவ்வளோ பெரிய பொண்ணாக மாறி இவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான், அவங்க ஃபேமிலியை அப்படி வச்சு தாங்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து எந்த வாயால் அவங்க இதாக பேசினாங்களோ அதே வாயால் வந்து அவங்கள வந்து புகழ வைக்கணும், அவர் வாயடைச்சு போக வைக்கணும். அதுதான் வந்து ரியல் க்ரோத். சரிங்களா? அதுக்காக வந்து நம்மளோட லுக்ஸில் நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணணும். அவர் வந்து நம்ம வந்து ஒதுங்கி போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. லைஃப் வந்து எப்பவுமே ப்ராசஸை பேஸ் பண்ணது மட்டும்தான். நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு செயல்கள் பண்ணுறோம், அந்த செயல் மூலமாக என்னென்ன விஷயங்கள் உலகத்துக்கு நடக்குது, அவர் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்குது, அதுதான் ரியல் ரெஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளோட லுக்ஸை வச்சு இது பண்ணும்போது, நம்மளை கலாய்க்கும் போது, நம்மளை ஹர்ட் பண்ணும்போது. பட் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வளர்த்துக்கோங்க.
ஒரு கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு இந்த ஃபேஸ் எல்லாம் கடந்து வாங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் கடந்து வாங்க, கண்டிப்பாக திங்ஸ் வில் சேஞ்ச். அண்ட் உங்களை வந்து லுக்ஸுக்காக மட்டும் பார்க்காம வேற ஒரு விஷயத்துக்காகவும் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அண்ட் பி அன் அம்பாசிடர். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து குண்டா இருக்கிறது, இல்லை உயரமாக இருக்கிறது, அவர் குள்ளமாக இருக்கிறதெல்லாம் வந்து அது ஒன்றும் பெரிய ஷேம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட நான் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் ஒரு மாடலாக செட் பண்ணணும். ஸோ நீங்களே வந்து அதை நினச்சி ஓடுனீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து இன்னொரு 1000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ யூ பி அன் அம்பாசிடர் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் யூ. அண்ட் அவங்களுக்கு நீங்கள் ஒரு மாடல் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் கலாய் வாங்கினா அதை நம்ம எப்படி திருப்பி கொடுக்கலாம், ஆனால் அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான வகையில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு மாடலாக எடுத்து செட் பண்ணுங்கள் இந்த உலகத்துக்கு. ஸோ இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு நம்மளோட பசங்க, நம்மளோட பேர பிள்ளைங்கள்லாம் வந்து இருக்க போகிற உலகத்தில் வந்து நிறையா மாற்றங்கள் இருக்கணும், நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும், இந்த பாடி ஷேமிங்லாம் கம்மியாக இருக்கணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்மளோட எண்ணங்கள், நாம் வந்து ஒருத்தரை பார்க்குற விதம், நாம் வந்து நம்ம ஒருத்தன் கலாய்ச்சி அதை ஹேண்டில் பண்ணுற விதம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ எஸ், இதுக்கு மேலே நான் ரொம்ப ஓவராக உள்ளே போயிட்டு எதுவும் பேச விரும்பலை, ரொம்ப வளவலா தொலைதலானும் பேச விரும்பலை. எல்லாரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, உயரமாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, முதல்ல ஹாப்பியாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, எல்லாத்தையும் போட்டு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ உயரங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது, எவ்வளோ உயர்றோம் அப்படிங்கிறதான் முக்கியம். சரிங்களா? ஸோ எஸ், இது நவீன் விக்னேஸ்வரன் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு நான் இன்ஸ்டாகிராமில் லைவாக வருவேன். இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து லைவாக பேசுவேன். ஸோ நீங்கள் என்னோட லைவ் செஷன்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த ஃபேன்ஸ் கூட வைக்கிற கேம்ஸில் என்னோட சிங்கிங்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஜாலியாக, ஃப்ரீயாக, கேஷுவலாக அதெல்லாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக டேக் பார்ட் பண்ணுங்கள். பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல, ஆர் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். என்னோட அடுத்த எபிசோட் வந்தோடனே உங்களுக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டாடா, பை பாய்.